ஷாம் தேசம், பலஸ்தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் 3 முக்கியமான விஷயம் இருக்கிறது. முதலாவது அர்து பலஸ்தீன், பலஸ்தீன் நாடு. இரண்டாவது ஜெருசலம், ஜெருசலம் என்ற ஊர். மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா என்ற பள்ளிவாசல். முதலாவது இந்த 3க்குமே சிறப்பு இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக அந்த பள்ளிவாசலுக்கு முதலில் பெயர் சூட்டியது யார் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அதற்கு அக்ஸா என்று பெயர் வைத்தவன் அல்லாஹ். அக்ஸா என்பது என்ன? முதலாவது அக்ஸா என்பது என்ன? காத்தாங்குடியில் மஞ்சள் நிறத்தில் கட்டப்பட்டிருக்கிறதே பள்ளிவாசல், அது அக்ஸா பள்ளிவாசல் அல்ல. அது அக்ஸா பள்ளிவாசலில் ஒரு பகுதி. சகோதரர்களே, அக்ஸா என்பது, மதீனா என்பது தனிப்பள்ளிவாசல், மஸ்ஜிதுன் நபவி. மக்கா ஹரம் தனிப்பள்ளிவாசல். ஆனால் அக்ஸா தனிப்பள்ளிவாசல் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும். அக்ஸா என்பது தனிப்பள்ளிவாசல் அல்ல, அது 1,44,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு வளாகம். அந்த வளாகத்தை சுற்றி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மதிலில் 15 வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்களில் 5 வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, 10 வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான 3 வாசல்கள் இருக்கிறது. பாபுல் அஸ்பாத், பாபு இஜம், பாபு ரஹ்மா. இந்த 3 வாசலும் தான் முக்கியமான வாசல். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் 4 பெரும் கோபுரங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் 7 தொழும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அல் முசல்லல் மர்வானி, முசல்லல் ஜனாயிஸ் இரண்டாவது, முசல்லல் புராக், புராக் என்ற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்தார்கள். நாலாவது முசல்லா பாபிர் ரஹ்மா. ஐந்தாவது மஸ்ஜிதுல் அக்ஸா அல் கதீம், பழைய அக்ஸா. ஆறாவது ரோம் ஆஃப் த ராக், டோம் ஆஃப் த ராக். அதுதான் காத்தாங்குடியில் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசல். அதற்கு அரபியில் பேர் என்ன தெரியுமா? குப்பத்து சஹ்ரா. சஹ்ரா என்றால் பாறை, குப்பா என்றால் டோம். ஒரு பெரும் பாறையை சுத்தித்தான் அந்த பள்ளிவாசலை மர்வானியர்கள், அதாவது அப்துல் மலிக் பின் மர்வான் என்ற மன்னர் தான் கட்டினார். அது என்ன பாறை தெரியுமா? சாதாரண பாறை அல்ல அது. வரலாறு சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாறையில் இருந்துதான் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், மிஅராஜ். அந்த பள்ளிவாசலில் ஒரே ஒரு தொழுகை தான் நடத்தப்படும். அடுத்ததுதான் 7வது, அந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொஞ்சம் பாலடைந்த தோற்றத்தில் இருக்கும் பச்சை நிற டோம் இருக்கும். அந்த பள்ளிவாசல் தான் மெயின் பள்ளிவாசல். அதற்கு பெயர் அல் ஜாமிஉல் கிபலி, கிபலி மஸ்ஜித். அங்கேதான் ஹுத்பா ஓதப்படும், அங்கேதான் தொழுகை நடத்தப்படும். அந்த பள்ளிவாசலுக்கு கீழ் அண்டர் கிரவுண்ட் இருக்கிறது. அதுதான் உண்மையான மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக ஒரு சில வரலாற்று ஆசிரியர்களின் கருத்து இருக்கிறது. சகோதரர்களே, இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஒரே நேரத்தில் அந்த வளாகத்தில் 2,50,000 பேர் தொழ முடியும். பள்ளிவாசல்கள், கிணறுகள், மதரசாக்கள், நூதன சாலைகள், தூண்கள், இவ்வாறு 200க்கும் மேற்பட்ட வரலாற்று சின்னங்கள் அந்த வளாகத்துக்குள் இருக்கிறது. சாதாரண பூமி அல்ல அது, சாதாரண பூமி அல்ல அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முதலாவதாக வெற்றி கொண்ட பூமி அது. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு வெற்றி கொண்ட பூமி அது. மூணாவதாக ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு ரஜப் மாதம் பிறை 27 வெள்ளிக்கிழமை சலாஹுத்தீன் அய்யூபியால் வெற்றி கொள்ளப்பட்ட பூமி அது. 1,24,000 சஹாத் நபிமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திய பூமி அது. சகோதரர்களே, ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மையத்தாக நின்று ஆட்சி செய்த பூமி அது.